Hello and welcome back to another brand new episode of Tea Time by NN Studios. இன்னைக்கு நாங்க மறுபடியும் வந்திருக்கோம் இன்னொரு புது எபிசோட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆஹ் ஆனா பயப்படாதீங்க, புது செட்டப்னு சொல்லிட்டு இது வந்து புது ஸ்டூடியோ. ஸோ yes, நம்ம ட்ரை பண்றோம் and hope you all like it as well lah. ஸோ yes. நம்ம யூஸ்வலா இருக்கிற நார்மல் ஸ்டூடியோ இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம ட்ரை பண்றோம், கொஞ்சம் ரிலாக்ஸா இந்த எபிசோட்க்கு. அதுக்குன்னு பெட்ல படுத்துரும். ஆனா இல்ல விட்டு படம் இருக்குல்ல, No. It's a very good family oriented shows. ஃபேமிலி Yes, ஓரியன்டட். குடும்ப இது மாதிரி. ஓகே, சோ மச்சி, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஸ்டுடியோல இருக்கிறோம். இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்னு நம்ம வந்திருக்கோம். ஓகே, இட்ஸ் வெரி என்ன சொல்லுவாங்க, லைக் கொஞ்சம் நிறைய பேர் இந்த டாபிக் பேசிருக்காங்க. சரி, I want us to take in, I mean, this conspiracy actually. So which is why it's more of, the Bermuda Triangle actually. ஆமா, So that's a lot of people who would have done speaking about it. அதை பத்தி எல்லாமே ஆக்சுவலி பொமுடா ட்ரையாங்கிள் பத்தி ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்திருக்காங்க. இட்ஸ் நாட் சம்திங் தட் நியூ, பட் இட் ஹேஸ் a lot of mysteries inside it. conspiracies Yes. நிறையவே இருக்குது. So அதனால தான் I just wanted to really speak about it, today's topic. Okay. So actually, before we start off, Okay. maybe do you want to start off with more knowledge with the Bermuda Oh, sure. Okay. Honestly speaking, இப்பதான் நான் ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை பத்தி நான் படிச்சு பார்த்தேன். சோ எனக்கு அதை பத்தி ஒன்னும் பெருசா தெரியாது. But what I know that Bermuda Triangle is also known as Devil's Triangle. ஓகேவா? அது இன்னொரு பேர் இருக்கு. Actually, I didn't know Yeah. this. So they actually call it Devil's Triangle. So கொம்பு இருக்கு. அப்படி கிடையாது. அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, because they say that sometimes people will go past that thing, right? அதாவது இந்த ட்ரையாங்கிளை தாண்டி போகும்போது அங்க வந்து கொஞ்சம் விசித்திரமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி மாதிரி ஒரு 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 தியரி சொல்லப்படுது. சோ இதனால வந்து இதுக்கு வந்து அந்த டெவல்ஸ் ட்ரையாங்கிள், ஐ மீன் இது வந்து ஓகே, இந்த பேர் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. என்னோட ஒப்பீனியன், இந்த பேர் ஏன் வந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா, பிகாஸ் ஆஃப் ஆல் தோஸ் நெகட்டிவ் திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ் தேர், மேபி they call it devil's triangle, because a lot of people have lost their life also apparently. Okay, maybe I can guess is because from what I know, there's a lot of missing and death related cases and there. And because even adinaleyum irukala. Yes. But I really do not know what's the real reason lah. Correct. It's being called, but there's a lot. It's been there for many years actually. Okay. It's not even 21st century. It happens in the 20th century, 19th Yes. century, மேல 18. Correct. So இது வந்து ஆக்சுவலி லைக் வாட் சதீஷ் சொன்ன மாதிரி, ஐ மீன் சாரி எஸ்கே சொன்ன மாதிரி, சாரி அது எங்களுக்கு ஷார்ட் நேம். இது வந்து இதுக்கு இதோட லொகேஷன் இது எங்க இருக்குன்னா வந்து அந்த நார்தர்ன் அட்லாண்டிக் ஓஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு கடல் இருக்கலாம். ஸோ அந்த கடல்ல வந்து இட்ஸ் லைக் ஃபேம். அந்த இடத்துல எங்கன்னா வந்து 3 டெஸ்டினேஷன், அது இருக்கிற 3 பாயிண்ட் இருக்கும். சோ அந்த 3 பாயிண்ட்டுக்கு நடுவுல வர்றது அந்த பெர்முடா ட்ரையாங்கிள். புரியுது என்ன சொல்றேன்? அது எப்படி ட்ரையாங்கிள் ஆகும், ஸ்கொயரல் ஆகும், ரெக்டாங்கிள் ஆகும், கரெக்ட்? 4 பாயிண்ட் இன்னொன்னு 4 பாயிண்ட் ரெக்டாங்கிள் ஸ்கொயர், கரெக்ட்? எஸ். கொஞ்ச நேரத்துல நானே ஷேப்ஸ் மறந்துட்டேன். இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு. என்ன நான் ஸ்கிரிப்ட் திருப்பி சொல்றேன். உண்மையிலே சொல்றேன் guys, எங்களுக்கு ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒண்ணு கிடையாது. எல்லா எபிசோட்லயும் நான் ஸ்கிரிப்ட். ஆமாங்க, எனக்கு டக்குன்னு வருது, நான் டக்குன்னு பேச போயிடும். ஓகே, எனிவே, சோ இந்த காமெடி எல்லாம் போவேன். பேக் டு டாபிக். சோ இந்த 3 ஏரியா எங்க இருக்குன்னா வந்து, நம்பர் 1 வந்து மயாமி, புளோரிடா. ஓகே, சோ மயாமில புளோரிடா ஒரு இடத்துல அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பெர்முடா. ஓகே, நாட் பெர்முடா பென்ஸ், பட் இட்ஸ் பெர்முடா. பிகாஸ் யாராச்சும் அந்த காமெடி போடுறதுக்கு முன்னாடி நானே போட்டுறணும் சைக்கிள் கேப்ல. ஓகே, and one more is Saint Juan. Okay, also like considered as Puerto Rico. Okay, அது வந்து also if I'm not wrong, it's a part. இந்த இடம்லாம் வந்து எனக்கே கொஞ்சம் அன்ஃபமிலியான தெரியுது. எக்ஸப்ட் ஃபார் மயாமி தான் இந்த CSI இந்த ஷோல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மயாமி சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அதுல இருந்து நான் பார்த்ததுதான் ஆனஸ்டா. சோ இந்த 3 இதுக்கு நடுவுல வர்றதுதான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். அண்ட் இது வந்து இதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஒரு அது இன்ஃபேமஸா ஆனதுக்கு காரணம் வந்து ஷிப்ஸ், ஏர்கிராஃப்ட் ஹேவ் பீன் மிஸ்ஸிங். ஓகே, அந்த ஒரு காரணத்தினால இது கொஞ்சம் ஃபேமஸா ஆச்சு, இதோட பெர்முடா ட்ரையாங்கிள். ஓகே, சோ
Yeah. Because the thing is, there was one of the centuries where they had no other choice. Because upon a lot of ships were more on import and export than Yes, 18th true. centuries and all, 18th, 17th centuries and all. Mm. So அவங்களோட இது வந்து route வந்து they have to take it that way. And அது வந்து actually it's really the current at there is very strong. So hence the reason why the ship gets sunk in a lot of time and their import export all their this one all goes missing. So அவங்களுக்கு வந்து அந்த ஒரு route தான் இருந்துச்சு. So அதனாலதான் இப்ப வந்து நீ பார்த்தனா எல்லாம் இந்த canals in between countries எல்லாம் அவங்க தாண்டி போற மாதிரி எல்லாம் ஈஸியா பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு round அந்த பக்கம் தான் சுத்திட்டு நீ போகணும். You can't avoid that place actually. Understand. Actually, to be honest, இப்ப ரீசெண்டா நான் படிச்சு பார்க்கும்போது கூட ships are still going past that Bermuda Triangle. They're still going past it. Yeah, they're still using it. Apparently, but இதுல என்னன்னா வந்து ரீசர்ச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அதாவது இதை நம்புறவங்கன்னு ஒரு குரூப் ஆஃப் ஆள் இருப்பாங்க, இதை நம்பாதவங்கன்னு ஒரு குரூப் ஆஃப் ஆள் இருக்காங்க. சோ இதை நம்பாதவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இது இல்ல நம்ம தேங்க்யூ கைஸ் ஸ்டாரி நம்ம வந்து அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நம்பாதவங்க யாருன்னா சயின்டிஸ்ட் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து லைக் இந்த மாதிரி ஷிப்ஸ் நிறைய தாண்டி போகுது. அப்படி ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல ஒரு பெரிய மிஸ்டரி ஒளிஞ்சிருக்குன்னா அது வந்து இன்னும் நிறைய உயிரை காவு வாங்கிருக்கலாமே. If you have understand, it would have been a more common occurrence rather than you can நடந்த டிசப்பியரன்ஸ் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா it's dated all the way back to 18th centuries or rather 20th century, very rare 1918s அந்த மாதிரி. You get me? Like not recent பாத்தீங்கன்னா in the last I don't know last 10 yearsல ஏதோ பெருசா நடந்த மாதிரி. From what I know, I don't know where. I mean, from what I know, there's nothing big happened in the last 10 years. There's not so much. They avoid the area as much as possible unless they have to, because there's a lot of weather related issues will constantly happen. I was about to come back. Yes, a lot of heavy weather such as like thundery storms. Correct. Where it can affect. You will get turbulence and all that. Very true. And it's very strong turbulence. Where the ships can just I think when you take planes, right? Turbulence sometimes when the aircraft will suddenly drop. There are times where the thing maybe drops too much, it can go inside the water. Yeah, so that's why after that you can't survive already. Yes. There's really the current really pull you in. Exactly. And கண்டுபிடிக்கிறது okay, because maybe just give it a benefit of doubt. Maybe அந்த காலத்துல வந்து the aeroplane were not that strong yet. You get me? Maybe compared to now, maybe the technology is much better. Maybe the mechanism don't feel so fast. உனக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? Yet the thing is still the same theory, ma. Yeah, that's true. You go there, you can't avoid the thing. Regardless, it's a mother nature for God's sake, lah. Yes, mother nature. Yeah, mother nature is சொல்லிட்டு மேல போடுறேன். அம்மாவா? அம்மா. Yeah. Okay. Yeah. Coming back. Okay, இங்க இல்ல இந்த மாதிரி காமெடில நானும் போடுவேன்டா. ஸ்டுடியோ விட்டு வெளியே போங்க சார். It's okay, brother. I'm happy. Okay. So regardless is the weather and the current that cannot be avoided at that particular area. Okay. So there was the backstory that I saw. I tell it was the history of it, lah. So there was there was a point where the Vikings were to go that places that cannot avoid the areas. Oh. So that's why some of them lose their guys as well. You don't actually they become gay? Lose their guys. I never say they become gay. Oh no, you said lose their guys. Like, wait, what do you mean? Lose their guys? யோசிக்க முடியல. ஆண்மையை பத்தி கொஞ்ச நேரத்துல லூஸ் their guys அப்படின்டியா? So okay, not discriminating. Sorry guys, சும்மா ஒரு joke. So so that's where some of them they really lose their life. I understand. Actually, going back to conspiracy theory, right? Some of the theory நான் படிச்ச அதை பத்தி நம்ம சொல்லலாம். One of it, they say that it could be involved with like என்ன சொல்றது, like aliens aliens involved ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. அதாவது அந்த தியரி என்னன்னா வந்து when they fly past ஒரு இது வந்து ஒரு சில பேருக்கு நடந்த என்கவுண்டர். அது வந்து அவங்களோட அவங்களோட இதை வச்சு யோசிக்கும் போது from their point of view they perceive that it could be a alien this one. Basically when they travel past there they can see odd weird lightings and they go disappear and then they come back like for a while. அந்த குறிப்பிட்ட டைம் எங்கேயோ காண போயிட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க. அந்த மாதிரிங்கிற ஏலியனோட இன்வால்வ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி பேசப்படுது. அதே மாதிரி இன்னொரு தியரி இருக்கு. அது என்னன்னா வந்து it could be a place where time skips. Okay, like for example, இப்ப நீ இங்க இருக்க. Okay, so technically it's like a time skip, meaning you are black hole. Yes, correct. Pretty simple, yes. Pretty simple, yes. Could be a black hole or something like that. Because black hole is you are stuck in the time. Actually. Yes. So technically, I mean, it's still a theory, by the way. Correct. You are going inside, you'll be stuck, but everything around you moves faster than you. Yes. I mean, it's running at a normal pace. You are the one moving very slow. Actually, that's a black hole theory. That's my life, right? You are slow as fuck. I know. And one more theory. This one a bit juicy lah. This theory. Okay, maybe I shouldn't have said that, honestly. I'm sorry guys, but this one is really an interesting theory. From what I நான் படிச்சிட்டே எனக்கு ஒரு அளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தேர்ந்தெடுத்தேன். படிச்சதே அதிசயம். அது உண்மைதாங்க. நான் படிச்சது நான் எங்கேயோ போயிருக்கோட இங்க தானே இருக்கேன். ஆமா, பாட்காஸ்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. எஸ். சோ பை கைஸ், நான் விரும்பி தான் பண்றேன். If you're in trouble, please tell. Trouble. Okay, so anyway, jokes aside, but உண்மையாவே ஒன் ஆஃப் தி தியரி எனக்கு பிடிச்ச தியரி என்னன்னா வந்து அட்லாண்டிக் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டல. ஓகே, அந்த ஹோல் இதே வந்து ஓகே நம்ம வந்து இது வந்து ஒரு வீடியோல பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கோம். யூ வில் கம் டு இட். பட் இப்போதைக்கு அந்த லைட்டா மட்டும் ஒண்ணு சொல்றேன். லைட்டா சொல்லு. இல்ல ரொம்ப போனா ரொம்ப எல்லாரும் டீப்பா போயிட்டா அந்த வீடியோ அதனாலதான் எங்களுக்கு கான்டென்ட் முக்கியம். சோ அந்த அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த காலத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேசப்படுது. அந்த டைம்ல they used to have these like so-called like okay, based on what I read from the so-called the researchers and everything, they say that they are used to be a very advanced civilized people. The Atlantis, if I'm not Atlantic cities, Atlantic people there, the people there and the whole thing. So avanga vande they could have like even though they sunk inside, right? They say that they still have their technology, which means like some crystal or something like that. Adu potrunchu some energy crystal. Adu vande when you fly past and or ships or aeroplane fly past, it may make the navigation thing, navigational apparatus. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரேடார், மைக்ரோஃபோன் இதெல்லாம் வந்து மெல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அந்த இது அதோட அது ரிலீஸ் பண்ற அந்த எனர்ஜி கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஒண்ணு சொல்லப்படுது. சோ ஓகே, இந்த தியரிய எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நான் டக்குனு சொல்லிடுறேன். என்னன்னா 2 ரீசன்ஸ். ஒண்ணு, இதுல கான்ஸ்பிரசி தியரியும் ஒண்ணு இருக்கு, லாஜிக்கும் ஒண்ணு இருக்கு. ஏன் லாஜிக்னா ஒரு சில ஸ்டோன்ஸ் ஓகே வெதர் ஐ திங்க் பீப்பிள் மைட் கம் அக்ராஸ். There are stones out there in the world. Some stones can affect a human's mood. Some stones can affect a different temperature. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. நான் சொல்றது எப்படின்னா வந்து லைக் அது ஒரு அந்த என்ன சொல்றது அந்த என்வாயன்மெண்ட். சம்டைம்ஸ் நீங்க சொல்லுவாங்களே ஒரு கண்ண வீட்டுல வச்சா வீடு நல்லா இருக்கும், பிரகாசமா இருக்கும், வீடு கொஞ்சம் நல்ல விஷயம் வரும், அந்த மாதிரி செங்கல் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இதுவும்ங்கிறத நான் ஃபீல் பண்றலாம். அவ்வளவுதான். சோ நீ அடுத்தது செங்கல் எடுத்து உங்க வீட்டுல வச்சுக்கணும். வீட்டுல வச்சு உடனே அதை எடுத்து மண்டையில அடிப்பா, வெளியே போடா பிளடி நான்சென்ஸ். ஓகே, சோ எஸ். சோ ஐ மீன் இல்ல என்ன எது உண்மை எது போயின்னு நம்மளுக்கும் தெரியாது. ஏன்னா அதுல போய் குடிச்சு பார்த்தா நம்மளுக்கே தெரியும். எனக்கு நீச்சலே தெரியாதுங்க. எது நீச்சல் அடி? என் சிவகார்த்தியை கூட கூட்டிட்டு போங்க. இல்ல எனக்கு புரியல இந்த காமெடி தேவையா? ஓகே, I mean, I also like the Atlantic part also, and yeah, true. Actually, we also coming up with the video of that soon. வரும்போது அதான் soon. எப்ப நாங்க சொல்ல மாட்டோம், ஆனா வரும்போது கரெக்டா வருவோம். வராது. Yeah, true. So that point. Actually, no, you'll come. நான் அப்படி சொல்ல வரல. You will do it. Yeah.
if அந்த எபிசோட் உங்களுக்கு வேணும்னா உடனே வேணும்னா இந்த வீடியோக்கு அதிகமா லைக் போடுங்க, ஆமா ஷேர் பண்ணுங்க, ம் இன்னும் நம்ம கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் ஏத்துங்க. ஆமா கொஞ்சம் இல்ல நிறையவே எத்தனை நல்லா இருக்கும். ஆக்சுவலி நாங்க உங்கள்ட்ட கேட்கறதுல ஒண்ணே ஒண்ணுதான். சார் ஒரு நிமிஷம் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, இத 3 பண்ணுங்க, நாங்க நல்லா இருப்போம். நாங்க நிறைய வீடியோஸ் போடுவோம் உங்களுக்கு. நீங்க போடுங்க, நம்ம வீடியோ எழுதி கொடுப்போம் உங்களுக்கு. வீடியோ எடுத்து கொடுப்பா. ஓகே, எஸ். அண்ட் இன்னொரு விஷயம், we do have Instagram page. ஓகே, அது வந்து நாங்க வந்து கீழே லிங்க் கொடுக்குறோம். நீங்க அதை கிளிக் பண்ணி you can get new updates. Constant updates will be all done on Instagram, Yes, basically. And sometimes will be on YouTube Shorts, by the way. Yes. அது நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், and we will try to give more updates. Definitely. இல்ல definitely. And one more thing, we will be, I mean we are in Spotify as well, right? So Spotify ல நாங்க வந்து constant because we understand that because we had our viewers இதுக்கு முன்னாடி சொன்னாங்க actually எங்க வீடியோ உட்காந்து ஃபுல்லா பார்க்க முடியல, so sometimes we want to listen in audio format, so we put in Spotify so you guys can listen in audio ஆனா format. இந்த தீட்டா வந்து ஸ்பாட்டிஃபைல கிடையாது. சாரி, ஒண்ணு அப்ப நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். இல்ல no, it's just மத்த செக்மெண்ட்க்கு வரோம்ல. சாரிடா, இந்த வீடியோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். எஸ், so இந்த வீடியோல மட்டும் இது வந்து இந்த வீடியோல வந்து இருக்காது ஸ்பாட்டிஃபைல. இது வெறும் யூடியூப் எக்ஸ்க்ளூசிவ். யா கரெக்ட் தானே. பட் இப்ப ஸ்பாட்டிஃபைன்னு சொன்னாக்கா அங்க வந்து கோல் கேஸ்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்குது. ஆமா, இல்ல Cold case is something where y'all really like the murder mysteries or the gruesome, those kind of things where our host Amir will be there, mainly running with few other new people as well, and sometimes me. Sometimes. இல்ல அது என்னடா பேசிக்கா மர்கையா because என்னன்னே தெரியலடா. சாரி guys. tell you is few new guys. Yes, definitely we are going to introduce more people. And இந்த கான்செப்ட் வந்து ஒரு த்ரில்லிங் கான்செப்டா எடுத்துட்டு போலான்னு இருக்கிறோம். And in fact we will be launching it soon also, of course. இல்ல actually இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அது 2 பேர் லான்ச் ஆக இருக்கும். அப்படியா? ஓகே ஃபைன், பாத்துக்கலாம். இதுலயே உங்களுக்கு தெரியும் நான் ஸ்கிரிப்டட் இல்லன்னு சொன்னேன், எனக்கே தெரியல. இதுல என்ன திரும்ப வேடிக்கை, we are both the one who was planning all this. எனக்கே மறந்து போயிடுது. sometimes கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சார். நானே ரொம்ப ஃபாலோ பண்ணி. We are going to end the show. Yes, thank you guys for watching our video and catch you guys in the next one. Bye from your host AA and SK.